கருத்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வந்து சொல்லிடுவாரு. தளபதி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படியே பூசி முழுகி வாயா திறக்காம வந்து பாத்தீங்கன்னா மேலோட்டமா இன்னைக்கு என்ன தேவை அப்படின்னு மட்டும் பேசிட்டு வந்து போயிடுவாரு. இதுதான் இவங்க 2 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஃபரன்ஸ். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாப்புலாரிட்டிங்க. இந்த ஜென்சி கிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா வரக்கூடிய ஓட்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து விஜய் தளபதி அவருக்கு தான் வந்து போடுவாங்க. நல்ல ஒரு அறிவு இருக்கக்கூடிய நல்ல அரசியல் தெளிவு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சீமான் அவர் நினைச்சிருந்தா விஜய் கூட போயிருக்கலாம். நம்ம மக்களுக்கு நம்ம எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் கேட்கல. இப்ப பெரிய ஒரு ஸ்டாருமே வந்து வர்றாருனால நம்மளுக்கு கண்டிப்பா ஓட்டு வந்து விழுகாது அப்படின்னு அவருக்கு வந்து தெரியும். உண்மையிலேயே காசுக்கு ஆசைப்பட்டு போஸ்டிங் ஆசைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் என்ன பண்ணிருப்பான்னா கண்டிப்பா யாரா இருந்தாலுமே விஜய் சூப்பர் ஸ்டார் கேட்டகரியில வந்து இருக்காரு. கண்டிப்பா அவங்களோட போய் சேர்ந்துருப்பாங்க. ஆனா சீமான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டாண்ட், எனக்கு உன் காசு வேணாம், உன் பதவி வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், என் மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் நான் வந்து வந்திருக்கேன், அதனால நான் வந்து எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரே ஸ்டாண்ட்லயே வந்து இருக்காருங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையிலேயே நம்ம மக்களுக்காக ஒரு மனுஷன் வந்து குரல் கொடுக்குறாரு. இவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாம வேற யாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. உழவை மீட்போம், உலகை காப்போம். ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.